சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்துவும் மனோஜ் மீனா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாமியார் கோச்சிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம முத்து வந்து என்ன இது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ முத்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணு அவனை புடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்றான், அவனை பிடிச்சிட்டு போயிட்டு ரொம்பவே கோவமா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான். அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறான். அப்படி இல்லையா சாமியாரை வர வச்சு சாமியார் மூலியமா என்ன எது பண்ண முடியும்? இதை தவிர இவனுக்கு வேற எதுவுமே தெரியல. இவனை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. உடனே மீனா வந்து என்னங்க பண்ண முடியும், நாம எது சொன்னாலும் அதை வந்து அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரே. நம்ம சொன்னாலும் அது மட்டும் இல்லாம ரோகிணி வந்து என்ன சொல்றாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தா உடனே அதை வந்து வேண்டாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம என்னால என்ன பண்ண முடியும் சொல்லி கேக்குறாங்க. இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், எப்படியாவது பணத்தை வாங்கி ஆகணும், அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து இப்ப நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி போயிட்டு அங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு மேக்கப் பண்றதுக்காக போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனா பூ டெக்கரேஷனுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு மணி வந்துடுறாங்க. மணி வந்ததுமே நான் வந்து மாப்பிள்ளையோட தாய் மாமனை காட்டுறேன், அவரு எவ்வளோ நல்லவரு தெரியுமா, அவரெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லவரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து இங்க பாருடா, உனக்காக நான் பணம் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பரிசு கிட்ட வந்து பணம் கொடுக்குறாங்க. இவ்வளோ பணம் எதுக்கு? இல்ல உனக்கு தேவை இருக்கும், எனக்கு எப்பெல்லாம் தேவைப்பட்டதோ அப்ப எல்லா பணத்தையும் நீ தானே கொடுத்த, இப்போ உனக்கு தேவைன்னு வரும்போது நான் தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பரிசு அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய அண்ணாமலை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி பரிசு போயிட்டு அங்க இருக்கிறத கூட்டிட்டு வராங்க. அது யாருன்னு பார்த்தா ரோகிணி என்னுடைய மாமான்னு சொல்லிட்டு இருந்த மணியை பார்த்து என்ன ஷாக்காக போறாங்க அண்ணாமலைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.